அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 8/10/2024 காலை 6 மணி நிலவர வானிலை அமைப்பு. இந்த வானிலை அமைப்பு பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, மன்னிக்கவும், நேற்று பார்த்தீங்கன்னா, என்னால் காலை அறிக்கை மட்டும்தான் கொடுக்க முடிந்தது. ஆனால் அந்த காலை அறிக்கை கொடுத்த அந்தபடியே பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துல நல்ல ஒரு மழைப்பொழிவு கொடுத்துருக்கோம். ஏன்னா நான் அதேமாதிரி நான் சொன்ன மாதிரி அந்த வெப்பம் உயர்ந்ததுக்கப்புறம் காலையில் கடலோரங்களுக்கு மழைப்பொழிவு இருந்திருக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, தென் உள் மாவட்டங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா மழைப்பொழிவு இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னோம். அதேமாதிரி மதுரை, தேனி, அதன்படி சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் அந்த சில பகுதிகளில் ஆங்காங்கே கனமழையும், அதன் பிறகு பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் நல்ல மழைப்பொழிவுன்னு சொல்லியிருந்தோம். கோவை, நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி அந்த ஒரு பகுதிகளில் பார்த்திங்கன்னா ஆங்காங்கே இடிமழை இருக்குன்னு சொன்னோம். அதேமாதிரி பெரம்பலூர் பகுதியில் நல்ல ஒரு மழைப்பொழிவு நேற்றெல்லாம் பார்த்திங்கன்னா திருச்சிக்கு வடக்கு பகுதி, திருச்சி சுற்று வட்டாரத்தில் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் ஒதுக்கியிருந்தாலும் நல்ல மழைப்பொழிவு கொடுத்தது. கடலூர், புதுச்சேரிக்கும் நல்ல ஒரு மழைப்பொழிவு ஆங்காங்கே கொடுத்தது. பெரும்பான்மையான இடங்கள் நேற்று மழைப்பொழிவு கொடுத்ததுங்க. இன்றைக்கும் எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா, இன்றைய மழைப்பொழிவும் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் மழைப்பொழிவு இருக்குது. அரபிக்கடலில் பார்த்திங்கன்னா கடலோடு இணைந்த காற்று சுழற்சின்னு சொல்லலாம். அதாவது தீவிரமடைந்த சுழற்சி ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் தமிழகத்தின் மேல் நீடிக்கும் வளி சுழற்சி. அதன் பிறகு பார்த்திங்கன்னா இலங்கைக்கும் அந்தமானுக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஒரு கீழடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகி அதோட காற்றோட கட்டமைப்பு பார்த்திங்கன்னா அந்த வரைபடத்தில் நான் உங்களுக்கு குறிப்பிட்டிருக்க மாதிரியே பார்த்திங்கன்னா வடகிழக்கு மாநிலங்களுக்கு வரைக்கும், அதாவது ஒடிசாவிற்கு தெற்கு கரை வரைக்கும் அதோட காற்றோட ஈர்ப்பு திசை மாற்றி வைத்திருக்கிறது. நமக்கு பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு செட்டிங் அமைப்புக்கு எந்த ஒரு பாதிப்பும் சிறு மாற்றம் மட்டுமே நிகழும். அதாவது நேற்றைய பரப்பை விட இன்று கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதாவது டெல்டா பகுதிகளுக்கு நேற்று நல்லா இருந்திருக்கலாம். இன்று கூட நான் இப்போ இந்த பதிவு செய்யும்போது பார்த்திங்கன்னா அதிகாலையில் பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் இருந்திருக்கும். அந்த ஒரு மழைப்பொழிவு பார்த்திங்கன்னா சற்று குறைவாக, அதாவது டெல்டா மாவட்டங்களுக்கு தெரிகிறது. உயரழுத்தமானது பார்த்திங்கன்னா வடக்கு வங்கக்கடல் பகுதி, அதாவது மேற்கு வங்கத்தின் ஒட்டிய பகுதியில் உயரழுத்தம் நிலவுகிறது. அதோட தாக்கம் பார்த்திங்கன்னா வடகிழக்கு மாநிலங்களில் அது பார்த்திங்கன்னா குளிர்விக்கும் அமைப்பாக அமைந்து இன்று பார்த்திங்கன்னா தமிழகத்தின் தென்முனையிலிருந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொல்கட்டா அந்த ஒரு மேற்கு வங்க மாநிலம் வரை பார்த்திங்கன்னா அந்த வடகடலோரங்கள், வடகிழக்கு கடலோரங்களில் பார்த்திங்கன்னா ஆங்காங்கே வெப்பச்சலன இடிமழை கண்டிப்பாக இருக்கும் மாநிலங்கள் எல்லாத்துக்கும். இன்றைக்கான மழைப்பொழிவு பார்த்திங்கன்னா வெப்பம் உயர்ந்ததும் நேற்றைய போலவே பார்த்திங்கன்னா இன்றைக்கு பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா ஆங்காங்கே மேகமூட்டத்துடனும் காலை பொழுதில் மழைப்பொழிவு இருக்கும். 10 மணிக்கு மேலே அப்படின்ற மாதிரி இருக்கும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா திருச்சி சுற்று வட்டாரம் பகுதிகளில் ஆங்காங்கே மழைப்பொழிவு அப்படின்னு இருக்கும். ஈயத்தில் பார்த்திங்கன்னா சென்னைக்கு ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு தெரிகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்றைக்கு சிறப்பான மழைங்க. கோவை, நீலகிரி, ஈரோடு, நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, அதுக்கப்புறம் கரூர், இந்த சுற்றுவட்டார பகுதி, பெரம்பலூர் பகுதிகள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி, தென்காசி, அதுக்கு தேனி, திண்டுக்கல் பகுதிகள் ஆங்காங்கே வெப்பச்சலனம் இடிமழை ஒதுக்கி இருந்தாலும் கனமழையாகவும் சில இடங்களில் மிதமாகவும் இருக்கும். உள் மாவட்டங்களில் வெப்பம் உயர்ந்ததும் மேகமூட்டத்துடனும் ஆங்காங்கே சில இடங்களில் தூறும் என்றும் வரும் நாட்களிலும் ஆங்காங்கே வெப்பச்சலன இடிமழை இருந்து கொண்டு தான் இருக்கும். வானிலையோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.